சென்னையில் கடலில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்படுவதையொட்டி 20,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடந்த வியாழக்கிழமை விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. அப்போது பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்க சென்னை கடற்கரையில் கரைக்க போலீசார் இன்று அனுமதி வழங்கியிருந்தனர். இதனையொட்டி இன்று காலை முதலே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மேல தாளங்கள் முழங்க வாகனங்களில் விநாயகர் சிலைகள் கடற்கரையை நோக்கி எடுத்து செல்லப்பட்டு வருகின்றன. அவ்வாறு கடற்கரைக்கு கொண்டு செல்லப்படும் விநாயகர் சிலைகள் ராட்சத கிரேன்கள் உதவியுடன் கடலில் கரைக்கப்பட்டு வருகின்றன. இதனையொட்டி சென்னை காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் தலைமையில் 20,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னை பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம், நீலாங்கரை, பல்கலை நகர், காசிமேடு மீன்பிடி துறைமுகம், காசிமேடு கடற்கரை சாலை, எண்ணூர் ராமகிருஷ்ணா நகர் ஆகிய 5 இடங்களில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சிலைகள் கரைக்கப்படும் இடங்களில் முதன்முறையாக சிசிடிவி மூலம் கண்காணிக்கவும் வீடியோ பதிவு செய்யவும் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. காவல்துறை உதவியுடன் தன்னார்வ குழுக்கள், மீனவர்கள், மருத்துவ குழுக்கள் சிலை கரைப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே விநாயகர் சிலைகள் கரைக்கப்படும் இடங்களில் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சென்னை பட்டினப்பாக்கத்தில் மாநகர காவல்துறை ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். ஊர்வலம் மற்றும் சிலைகளை கரைக்கும் நிகழ்ச்சிகளுக்கு 20,000க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகளும் காவல் ஆணையர்களும் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். சிறப்பான பந்தோபஸ்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது.